இன்னைக்கு ஃப்ளோ டீபக்கிங் பத்தி பார்க்கலாம். டீபக் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம கிரியேட் பண்ண ஃப்ளோ ட்ரபிள் ஷூட் அண்ட் டெஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். சேல்ஸ்ஃபோர்ஸ் ரெக்கார்ட்ல என்னெல்லாம் டேட்டாஸ் யூஸ் பண்ணுவோமோ அந்த டேட்டாஸை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளோல இருக்க லாஜிக்ஸ்லாம் செக் பண்ணுவோம். இந்த டீபக் யூஸ் பண்றது மூலியமா நம்ம ஃப்ளோல இருக்க ஏதாவது இஷ்யூஸ் ஆர் எரர்ஸ்லாம் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி சார்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஹவு டு டீபக் சேல்ஸ்ஃபோர்ஸ் ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் டீபக் எங்க இருக்குன்னு பாத்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் செட்டப் பேஜ் போயிட்டு ஃப்ளோஸ்னு சர்ச் பண்றேன். ஃப்ளோஸ் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஃப்ளோ நம்ம கிரியேட் பண்ண ஒரு ஃப்ளோ நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸ்க்ரீன் ஃப்ளோ. எல்லா ஃப்ளோஸ்லயுமே இந்த ரைட் சைடு தான் இந்த டீபக் பட்டன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இன் ஃப்ளோ பில்டர் டீபக் விண்டோ. ஃப்ளோ பில்டர்ல டீபக் விண்டோ யூஸ் பண்ற டீபக் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இது ஸ்க்ரீன் ஃப்ளோ டைப்ல மட்டும்தான் இருக்கும். என்னன்னா நம்ம இந்த டீபக் கிளிக் பண்ணோம்னா ஒரு நியூ விண்டோல ஃபர்ஸ்ட் டீபக் ப்ராம்ப்ட் ஓபன் ஆகும். இதான் அந்த ப்ராம்ப்ட். இதுல நம்ம டூ திங்ஸ் கொடுக்கணும். ஒன்னு டீபக் ஆப்ஷன்ஸ், இன்னொன்னு இன்புட் வேரியபிள்ஸ். இந்த டீபக் ஆப்ஷன்ஸ்ல 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரன் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஈச் ஃப்ளோ கால் பை சப்ஃப்ளோ எலிமெண்ட்ஸ். இது என்னன்னா டிஃபால்ட்டா சிஸ்டம் ஆக்டிவ் வெர்ஷன்ல இருக்க ஃப்ளோஸ் தான் ரன் பண்ணும். நம்ம சப்ஃப்ளோ எலிமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்கும் போது அப்படி ஆக்டிவ் வெர்ஷன் இல்லாதப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணும். நம்ம எப்பயுமே லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் நமக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த செக் பாக்ஸ் செக் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் ஷோ டீடைல்ஸ் ஆஃப் வாட்ச் எக்ஸிக்யூட்டட் அண்ட் ரெண்டர்டு ஃப்ளோ இன் லைட்னிங் ரன் டைம். நம்ம என்ன ஃப்ளோ ரன் ஆனதுக்கு அப்புறம் டீடைல்டா நம்ம அந்த ஃப்ளோ எல்லா எலிமெண்ட்ஸோடதும் டீடைல்டா பார்க்கணும் அப்படின்னா இந்த செக் பாக்ஸ் செக் பண்ணிக்கணும். இது லைட்னிங் ரன் டைம்ல மட்டும்தான். லைட்னிங் ரன் டைம் இன்னொரு கிளாசிக் ரன் டைம் இருக்கு. இந்த ஃப்ளோவை நம்ம விசுவல் ஃபோர்ஸ் காம்போனன்ட்ல யூஸ் பண்ணோம்னா அது கிளாசிக் ரன் டைம். நெக்ஸ்ட் ரன் ஃப்ளோ ஆஸ் அனதர் யூசர். ஆப்ஷன் இஸ் டிசேபிள்ட் இன் யுவர் ஆர்ட்ஸ் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் செட்டிங். இது ஏன் நம்மளால செக் பண்ண முடியலன்னா நம்ம ப்ராசஸ் ஆட்டோமேஷன் செட்டிங்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணா மட்டும்தான் அந்த ஆப்ஷன் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ப்ராசஸ் ஆட்டோமேஷன் செட்டிங்ல இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. லெட் அட்மின்ஸ் டீபக் ஃப்ளோ ஆஸ் அனதர் யூசர். இந்த செக் பாக்ஸை செக் பண்ணி சேவ் பண்ணினோம்னா செக் பாக்ஸ் செக் பண்ணிக்க முடியும். வேற ஏதாவது யூசர்ஸ் பண்ணனாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இன்புட் வேரியபிள்ஸ். இது 3 பார்த்துட்டோம். ரன் ஃப்ளோஸ் அனதர் யூசர்னா சம்மதர் யூசர். ஏன் இது ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா எல்லா யூசர்ஸ்க்குமே ஆக்சஸ் இருக்காது. அட்மினுக்கு தான் ஆல் ஆக்சஸ் இருக்கும். சம் யூசர்ஸ்க்கு சம் ஃபீல்டு ஆக்சஸ் இருக்காது. அதனால நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃப்ளோவை ரன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்புட் வேரியபிள்ஸ். நம்ம ஃப்ளோ கிரியேட் பண்ணும்போது ரிசோர்ஸ்னு சில இது கிரியேட் பண்ணிருப்போம். அப்ப அலோ இன்புட் வேரியபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த வேரியபிள்ஸ்க்கான இன்புட்லாம் நம்ம இங்க பாஸ் பண்ணணும். அதுதான் இன்புட் வேரியபிள்ஸ். இப்ப இந்த ஃப்ளோக்கு எந்த இன்புட் வேரியபிள்ஸும் இல்ல. நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் டு டீபக் ஸ்கிரீன் ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் டீபக் பட்டன் கிளிக் பண்ணுவோம். அப்போ நியூ விண்டோல ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் அந்த ப்ராம்ப்ட் ஓபன் ஆகும். அந்த ப்ராம்ப்ட்ல நம்மளுக்கு 3 டீபக் ஆப்ஷன்ஸும் இன்புட் வேரியபிள்ஸும் இருக்கும். அதை சூஸ் பண்ணிட்டு நம்ம ரன் கிளிக் பண்ணோம்னா நம்ம அந்த ஸ்கிரீன் காம்போனன்ட்ல என்னெல்லாம் போட்டிருக்கோமோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். எத்தனை ஸ்கிரீன் போட்டிருக்கோமோ அத்தனை ஸ்கிரீன் டிஸ்பிளே ஆகும். ஃபைனலா ஃபினிஷ் கிளிக் பண்ணா நம்மளோட ஃப்ளோ டீபக் முடிஞ்சது. நம்மளோட அந்த ஸ்கிரீனோட ரைட் சைட்ல நம்ம அதோட டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ டீபக் தி ஸ்கிரீன் ஃப்ளோ ஃபர்னிச்சர் என்கொயரி. நம்ம ஃபர்னிச்சர் என்கொயரின்ற இந்த ஃப்ளோவை டீபக் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் டீபக் கிளிக் பண்றேன். ஒரு நியூ விண்டோ கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப இந்த ப்ராம்ப்ட் ஓபன் ஆயிடுது. இதுல இந்த 2 ஆப்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா செக் ஆயிருக்கு. இப்ப நான் ரன் கொடுக்குறேன். கிளிக் பண்ணதும் இந்த ஸ்கிரீன் ஓபன் ஆகும். ரைட் சைட்ல நமக்கு அந்த டீடைல்ஸ்லாம் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிடுது. எந்த யூசர் இதை டீபக் பண்றாங்க அந்த டீடைல்ஸ்ல வந்தது. இப்போ நம்ம இந்த ஸ்கிரீனுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்னோட நேம் கொடுக்குறேன். டீபக் ஃப்ளோன்னு கொடுக்குறேன். இப்போதைக்கு இமெயில் கான்டாக்ட் நம்பர் எதுவும் கொடுக்காம நெக்ஸ்ட் கிளிக் பண்றேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்கிரீனுக்கு மூவ் ஆயிடுச்சு. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல இந்த 4 டீடைல்ஸ் தான் இருக்கு. ஸோ 4 டீடைல்ஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணியிருக்கோம். அதனால நெக்ஸ்ட் ஸ்கிரீனுக்கு மூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல கேட்டகரி அண்ட் என்கொயரி டீடைல்ஸ் இருக்கு. அது மூவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டும் கம்ப்ளீட் ஆக அதோட டீடைல்ஸ் எல்லாம் இங்க டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் முடிச்சிட்டோம். அது முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிருக்கோம். இதுல ஃபர்னிச்சர் கேட்டகரியும் என்கொயரி டீடைல்ஸ்ல inquired about sofas டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கிரீன் ஓபன் ஆயிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்தோம். இமெயில் கான்டாக்ட் கொடுக்கல. கேட்டகரி அண்ட் என்கொயரி டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளிக் பண்றேன்.
நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஸ்கிரீன் காம்பனண்ட்டும் இல்ல. ஸோ இது பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிருக்கும். இதோட டீடைல்ஸ்லாம் நம்ம இங்க ரைட்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் கொடுத்தோம். இமெயில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்கல. நெக்ஸ்ட் ஃபர்னிச்சர் என்கொயரியில நம்ம என்ன கொடுத்தோம்? ஃபர்னிச்சர் கேட்டகரி இது டிராப் டவுன் லிஸ்ட். அதுல சோஃபா செலக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஏரியால நம்ம ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தோம். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணோம். அப்புறம் நம்மளோட டீடைல் ஷோ ஆனது. நம்ம நெக்ஸ்ட் கிளிக் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா நெக்ஸ்ட் என்ன எலமெண்ட் இருக்கு? அசைன்மெண்ட். கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் டு கான்டாக்ட் ஃபீல்ட்ஸ். நம்ம கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கான்டாக்ட் ஃபீல்ட்ஸோட அசைன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் நேமோட லாஸ்ட் நேமோட இமெயில் அண்ட் ஃபோன் நம்பர் எல்லாம் அசைன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ரெக்கார்டு கான்டாக்ட் ரெக்கார்ட் கிரியேட் ஆயிருக்கு வித் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் அண்ட் ஃபோன் வச்சு. நெக்ஸ்ட் அசைன்மெண்ட்னா ஒரு எலமெண்ட் இருக்கு. இன்கொயரி டீடைல்ஸ் டு கேஸ் ஆப்ஜெக்ட். கான்டாக்ட் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம செகண்ட் ஸ்கிரீன்ல கொடுத்த அந்த இன்கொயரி டீடைல்ஸ் வச்சு ஒரு கேஸ் கிரியேட் பண்ண போறாங்க. ஃபர்னிச்சர் கேட்டகரி அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கான்டாக்ட் ஐடி இது மூணும் வச்சு ஒரு கேஸ் ரெக்கார்டு கிரியேட் பண்றாங்க. நம்மளோட டிரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல். இப்ப நம்ம கான்டாக்ட்ஸ்ல போய் பார்க்கலாம். இதுல இந்த காவ்யா டீபக் ஃப்ளோ இப்ப கிரியேட் பண்ண கான்டாக்ட். நம்ம இந்த ஃப்ளோ மூலியமா கிரியேட் பண்ண கான்டாக்ட் வித் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வச்சு. நெக்ஸ்ட் நம்ம கேஸ் ஒன்று கிரியேட் ஆச்சு. என்கொயரியும் அந்த டிஸ்கிரிப்ஷன் வச்சு அந்த கேஸ் இந்த ரிலேட்டட் லிஸ்ட்லயும் ஷோ ஆகும். இந்த டீபக் நல்லா ரன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இன் ஃப்ளோ பில்டர் டீபக்கிங் ஆன் கேன்வாஸ். கேன்வாஸ்னா இந்த டோட்டலா நம்ம ஃப்ளோ பில்டர்னு சொல்லுவோம். இந்த ஏரியாவை நம்ம கேன்வாஸ்னு சொல்றோம். இங்கேயே ஒரு நியூ விண்டோ ஓபன் ஆகாம அதுலயே டீபக் பண்றதுதான் டீபக்கிங் ஆன் கேன்வாஸ். இது ஆட்டோ லான்ச்டு ஃப்ளோ, ரெக்கார்டட் ஃப்ளோ, ஷெட்யூல் ரெக்கார்ட் ஃப்ளோல பண்ணுவோம். டைரக்ட்லி அந்த கேன்வாஸ்லயே பண்ணிக்கலாம். இதுவும் சேம். நம்ம டீபக் பட்டன் கிளிக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணிக்கலாம். அதுல ஏதாவது ஒரு ஆட்டோ லான்ச்டு ஃப்ளோ ஆப்பர்ச்சுனிட்டி பிஃபோர் இன்சர்ட் எடுக்கலாம். இதுலயும் டீபக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டீபக்கை கிளிக் பண்ணோம்னா இந்த கேன்வாஸ்லயே நமக்கு ஒரு ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இதுல இந்த டீபக் ஆப்ஷன்ஸ்ல இட் ஸ்டார்ட் கண்டிஷன் ரெக்வயர்மெண்ட்ஸ் ரன் ஃப்ளோ அஸ் அனதர் யூசர் ரன் ஃப்ளோ இன் ரோல்பேக் மோட் தென் ட்ரிகர்டு ரெக்கார்ட். இந்த டூ திங்ஸ் நம்ம கொடுக்கணும். இது பிஃபோர் இன்சர்ட் அப்டேட்டா இருக்கிறதுனால நமக்கு இந்த டூ ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுவே ஆஃப்டர் இன்சர்ட் அப்டேட்டா இருந்தால் இது ஆஃப்டர் இன்சர்ட் அப்டேட் ஃப்ளோ. இதுல நம்ம இந்த டீபக் கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஒன் மோர் திங் பாத் எக்ஸ்ட்ரா கேட்கும். இதுல இந்த டீபக் ஆப்ஷன்ஸ்ல நம்ம ரன் ஃப்ளோ அஸ் அனதர் யூசர் பார்த்துட்டோம். நம்ம அங்கேயே செக் பண்ணிட்டோம். ஸோ செக் பண்ண முடியும். ரன் ஃப்ளோ இன் ரோல் பேக் மோட் அப்படின்னா நம்ம இந்த ஃப்ளோவை ஆக்டிவேட் பண்ணாம வச்சிருந்தாலும் நம்ம இங்க டெஸ்ட் பண்ற ஃப்ளோ டீடைல்ஸ் எல்லாம் நம்மளோட சேல்ஸ்ஃபோர்ஸ் ரெக்கார்ட்ல போய் சேவ் ஆகும். இது இந்த ரெக்கார்ட் ட்ரிகர்டு ஆட்டோ லான்ச்சர் ஷெட்யூல்ல மட்டும்தான் இந்த ஆப்ஷன் இருக்கு. இன்கேஸ் நம்ம இந்த ரன் ஃப்ளோ இன் ரோல் பேக் மோட செக் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த டீபக்ல பண்ற சேஞ்சஸோடய ஸ்டாப் ஆயிடும். சேல்ஸ்ஃபோர்ஸ் ரெக்கார்ட்ல இந்த அப்டேட்ஸும் அங்க அந்த சேஞ்சஸ்லாம் நடக்காது. அதுக்காக நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸ்டார்ட் கண்டிஷன் ரெக்வயர்மெண்ட். நமக்கு தெரியும் நம்ம ரெக்கார்ட் ட்ரிகர்ட்ல ஸ்டார்டிங் கண்டிஷன்ஸ்லாம் கொடுக்கலாம். அந்த கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு டீபக்ல செக் பண்ண வேண்டாம் அப்படின்னா நம்ம இந்த செக் பாக்ஸை செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கண்டிப்பா ஒரு ரெக்கார்டு செலக்ட் பண்ணணும். அப்பதான் இந்த ஃப்ளோவை டெஸ்ட் பண்ண முடியும். பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம டீபக் பண்ண அப்புறம் நம்ம ஃப்ளோ எந்த வேல எக்ஸிக்யூட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம ஆரோஸ் வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். எரர் இருந்தாலும் அந்த எரர் கரெக்டா அந்த எலமெண்ட்ல ரெட் ஸ்டாப் சைன் ஒன்று இருக்கும். ஃப்ளோ இன் ரோல் பேக் பார்த்தோம். இந்த ஃப்ளோஸ்க்குலாம் ஸ்டெப்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் டீபக் பட்டன் கிளிக் ஆகும். இது பார்த்து டீபக் ஆப்ஷன்ஸ் கிரியேட் அப்டேட்டா அண்ட் ட்ரிகர்டு ரெக்கார்டு இந்த டீடைல்ஸ்லாம் கேட்கும். இது கொடுத்துட்டு ரன் கிளிக் பண்ணோம்னா இந்த டீபக் ரன் ஆயிட்டு நமக்கு ரைட் சைட்ல அந்த டீடைல்ஸ்லாம் ஷோ ஆகும். நம்ம ட்ரை பண்ணலாம். ரெக்கார்ட் ட்ரிகர்ட் ஃப்ளோல ஆப்பர்ச்சுனிட்டி பிஃபோர் இன்சர்ட் அப்டேட்ன்ற ஃப்ளோ எடுத்துக்கலாம். இதான் அந்த ஃப்ளோ. இதுல ஃபர்ஸ்ட் நான் டீபக் கிளிக் பண்றேன். ஃபர்ஸ்ட் இதுல என்னென்னலாம் இருக்குன்னா ரெக்கார்டு நியூவான் செக் பண்ண போறோம். இது ஒன்லி கிரியேட் ஆகிறப்ப மட்டும்தான் இது நடக்க போகுது. ஸோ அப்ப நியூ ரெக்கார்டா இருந்தாதான் இது நடக்கணும். அது இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னா ஸ்டேஜும் க்ளோஸ் டேட்டும் அசைன் பண்ண போறோம். இப்போ இதை டீபக்ல பண்ணலாம். அதுக்கு நம்மளுக்கு ஸ்டார்ட் கண்டிஷன் எதுவும் இல்லை. ஸோ இது தேவையில்லை. நம்ம அட்மினா தான் பண்ண போறோம். ஸோ இதுவும் தேவையில்லை. அதனால நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கலாம். பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி 6 செலக்ட் பண்ணிட்டு ரன் கிளிக் பண்றேன். இப்போ ரைட் சைட்ல நமக்கு இந்த டீடைல் இங்கே பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் லைன்ஸ் இருக்கும். இந்த வேல தான் ஃப்ளோ நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்குன்னா நம்ம இந்த ஐடி இருக்க ரெக்கார்டை எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் கண்டிஷன் ரெக்யர்மெண்ட் எந்த என்ட்ரி கண்டிஷன்ஸும் இல்லை. நெக்ஸ்ட் ரெக்கார்டை செக் பண்றோம். அந்த ரெக்கார்ட் நியூவான எஸ் நியூ. நெக்ஸ்ட் இந்த ரெக்கார்ட் நியூவா இருக்கிறதுனால நம்ம ஸ்டேஜும் க்ளோஸ் டேட்டும் அசைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு ஷெட்யூல் ட்ரிகர்ட் ஃப்ளோ ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஆஃப்டர் இன்சர்ட் அப்டேட்டும் ட்ரை பண்ணலாம். அதுக்கு நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப்டர் இன்சர்ட் அப்டேட் ஃப்ளோ இருக்கு. அதை ட்ரை பண்ணலாம். இல்ல இந்த பாத் இமீடியட்லி சேம் நமக்கு ரோல் பேக் மோட் மட்டும் இருந்தா போதும்.
இதுல டெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி 5 எடுத்துக்கலாம். இதுல நம்ம ஏதாவது ஃபீல்ட் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணலாம். 20,000 சேஞ்ச் பண்ணிட்டு நான் கிளிக் பண்றேன். இந்த ஃப்ளோல ஸ்டேஜ் சேஞ்ச் ஆனா மட்டும்தான் இந்த ஃப்ளோ நடக்கும், இல்லைன்னா டிஃபால்ட் அவுட்கம் வந்துடும். ஓகே, அகைன் நான் டீபக் பண்றேன். என்னன்னா இந்த ஸ்டேஜை குவாலிஃபிகேஷனா சேஞ்ச் பண்றேன். ஓகே, இது என்ன கண்டிஷன் அப்படின்னா ரெக்கார்ட் ஸ்டேஜ் சேஞ்ச் ஆகணும். அந்த சேஞ்ச் ஆன ரெக்கார்ட் ஸ்டேஜ் குவாலிஃபிகேஷனா இருந்தாதான் இந்த அக்கௌண்ட் டைப்பை நம்ம கஸ்டமர் டைரக்ட்னு அப்டேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ டைப் கஸ்டமர் டைரக்ட்னு அப்டேட் ஆயிடுச்சு. இது வந்து இந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் ரெக்கார்ட்ல எந்த சேஞ்சும் இருக்காது. ஏன்னா நம்ம டீபக் பண்ணும்போது ஆப்ஷன் வந்து ரோல் பேக் மோட்னு கொடுத்துருக்கோம். ஸோ எந்த சேஞ்சஸும் சேல்ஸ் ஃபோர்ஸ் ரெக்கார்ட்ல சேஞ்ச் ஆயிருக்காது. ஷெட்யூல் ட்ரிகர் ஃப்ளோ பார்க்கலாம். ட்ரிகர் ஃப்ளோ நேம் வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ ரிமைண்டர்னு ஒன்று இருக்கு. இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதுல சேம் டீபக் கிளிக் பண்றேன். அதே மாதிரி ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இந்த டீபக் ஆப்ஷன்ஸ்ல 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு டீபக் பாஸ் பிஹேவியர் எலிமெண்ட் பிஹேவியர், செகண்ட் ஒன் ரன் ஃப்ளோ இன் ரோல் பேக் மோட். ரன் ஃப்ளோ இன் ரோல் பேக் மோட் வந்து ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோல பார்த்தோம். டீபக் பாஸ் எலிமெண்ட் பிஹேவியர்னா ஏதாவது பாஸ் எலிமெண்ட்ஸ் அந்த ஃப்ளோல இருந்தாலும் மற்ற எல்லா எலிமெண்ட்ஸும் ரன் ஆகணுன்றதுக்காக இந்த ஆப்ஷனை செக் பண்ணுவோம். இப்ப ரன் கிளிக் பண்றேன். ஒரு ரெக்கார்டு இருக்கு. ஸோ அது எந்த ரெக்கார்டுன்னு செக் பண்ணலாம். ரெக்கார்டோட ஐடி என்ட்ரி கண்டிஷன்ஸ் 3 இருக்கு. அதை செக் பண்ணிட்டு வரும். இப்போ டேட் செக் பண்றோம். நெக்ஸ்ட் கான்டாக்ட் நல்லா செக் பண்றோம். அண்ட் கான்டாக்ட் இமெயில். இப்ப இந்த ரெக்கார்டை சேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் போய்க்கிறேன். இதுல ஒரு ரெக்கார்டை கிளிக் பண்ணிட்டு நான் செலக்ட் பண்ண ஐடியை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்தேன்னா இந்த ரெக்கார்ட் ஐடி தான். இந்த ரெக்கார்ட் ஐடி தான் அங்க ரன் ஆன ரெக்கார்ட் ஐடி. இதுல ஏதாவது ஒரு வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு என்ட்ரி கண்டிஷன் சேஞ்ச். ஃபர்ஸ்ட் நமக்கு கண்டிஷன் இருக்கு. ரிமைண்டர் சென்டர். இதுல ரிமைண்டர் செக் பண்ணினோம்னா இப்போ இந்த ஃப்ளோ ரன் பண்ணி பார்க்கலாம். டீபக் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்ப இந்த ஃப்ளோவை டீபக் பண்ணி பார்க்கலாம். ரன் ஃப்ளோ இன் ரோல் பேக் மோட் கொடுத்து ரன் பண்றேன். நோ ரெக்கார்ட்ஸ் மேட்ச் தி ஃப்ளோ ஃபில்டர்ஸ் கண்டிஷன். ஏன்னா எந்த ரெக்கார்ட்ஸுமே வந்து இந்த என்ட்ரி கண்டிஷன்ஸோட மேட்ச் ஆகாதனால இதையுமே நம்ம வந்து டீபக் பண்ண முடியாது. இப்போ இதை அன்செக் பண்ணிடலாம். செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ்ட் டேட் வந்து 12க்கு சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இந்த ஃப்ளோ டீபக் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்டர் ஆயிடுச்சு அந்த ஃப்ளோக்குள்ள. ஆனா இந்த டெசிஷன்ல டிஃபால்ட் அவுட்கம் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு பர்ச்சேஸ்ட் டேட் ஒரே ஒரு ரெக்கார்ட் தான் இருக்கு. அந்த ரெக்கார்ட்ல பர்ச்சேஸ்ட் டேட் வந்து நம்ம போட்டிருக்க டேட்டோட மேட்ச் ஆகாதனால. நெக்ஸ்ட் ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோல இந்த 5 ஆப்ஷன்ஸ் இருக்கும். another user, provide input conditions, run roll back mode, hit start conditions கொடுக்கலாம். immediate path or run asynchronous path. நெக்ஸ்ட் ஆட்டோ லான்ச்சர் ஃப்ளோல another user, debug pass element, input conditions, roll back mode. screen ஃப்ளோல another user, input condition. schedule trigger flowல debug pass elements, running rollback mode. next if in case error வருது அப்படின்னா எங்கெல்லாம் பார்க்கலாம்னா ஒன்று அந்த debug விண்டோலயே பார்க்கலாம். விண்டோ இல்ல கேன்வாஸ்ல பண்றதா அந்த கேன்வாஸ்ல பார்க்கலாம். இல்ல சேல்ஸ் ஃபோர்ஸ் ரெக்கார்ட்ல பண்ணும்போது வருதுன்னா அந்த ரெக்கார்ட்லயும் உங்களுக்கு அந்த எரர் தெரியும். நெக்ஸ்ட் நமக்கு இந்த யூசர் அட்மின் யூசரோட இமெயிலுக்கு அந்த எரர் இமெயில் சென்ட் ஆகும். அப்படின்னா debugging flow error email failed. எரர் இமெயில் ஃபெயில் ஆனிச்சு அப்படின்னா அது அந்த அட்மினோட இமெயிலுக்கு சென்ட் ஆகும். அந்த இமெயில எதனால அந்த எரர் வந்தது, ஏன் ஃபெயில் ஆச்சு, ரீசன், அந்த காஸ் ஆஃப் த எரர் அண்ட் எதனால இன்கரெக்ட் ஐடி டைப் ஆர் அன்எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆர் சம் அதர் அப்படின்ற டீடைல்ஸோட சென்ட் ஆகும். அதுல வந்து ஒன்னு எரர், எதனால எரர் அக்கர் ஆச்சு, இந்த எரர் எதனால வந்திருக்கு அப்படின்னா ரெக்கார்ட் ஃபீல்ட் மிஸ்ஸிங். எந்த எலிமெண்ட்னா கிரியேட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த ரெக்கார்ட் ஃபீல்டு மிஸ் ஆயிடுக்கு. எதுனா க்ளோஸ் ஸ்டேட், அதனால இந்த எரர் அக்கர் ஆயிடுக்கு. அதே மாதிரி சேம் அந்த எலிமெண்ட்லயே வந்து ஃபெயில்டு டு கிரியேட் ரெக்கார்டுங்க ரெல்லும் ஷோ ஆகும். இது பார்க்கலாம். இப்ப நான் இந்த ஸ்கிரீன் ஃப்ளோ ரெக்கார்ட்ல சேம் நேம்ல அகைன் டீபக் பண்றேன். இத டீபக் பண்றேன். சேம் நேம் ஃபர்ஸ்ட் கொடுத்த அதே நேம்ல பண்ண போறேன். இல்ல எந்த இதுவும் இல்ல. ரன் கொடுக்குறேன். சேம் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இங்க ரெக்கார்டு கிரியேட் ஆக ட்ரை பண்ணும்போது இந்த ஃபால்ட் இந்த ஸ்கிரீன் நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. due to technical issue contact record has not been created என்ற ஸ்கிரீன் நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஏன்ற ரீசன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எல்லா ஸ்கிரீன்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம்.
நெக்ஸ்ட் இன்கொயர் டீடைல்ஸ். நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆயிடுச்சு. அசைன்மெண்ட் ஆன அப்புறம் ரெக்கார்டு கிரியேட் ஆக ட்ரை பண்ணும்போது டூப்ளிகேட் டிடெக்டட் என்ற இந்த எரர் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஒரு எரர் அக்யூர்டுங்கிற ஒரு இதுலயும் வந்து சேம் அந்த எலமெண்ட்லயும் நமக்கு ஃபெயில் டு நம்ம ஈஸியா எரரை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். டீபக்கிங் ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ வித் ரீயூசபிள் டெஸ்ட் கேஸ். ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ நம்ம டீபக் பண்ண அப்புறம் அதை நம்ம டெஸ்ட் கேஸாவும் கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஃபியூச்சர்ல நம்ம அகெயின் அதெல்லாம் போட தேவையில்லை. அந்த டெஸ்ட் கேஸை செலக்ட் பண்ணி ரன் பண்ணோம்னா நம்ம ஈஸியா அதை டெஸ்ட் பண்ணிக்கலாம். 2 வேஸ்ல பண்ணலாம். ஒன்னு நம்ம டீபக் பண்ண அப்புறம் கன்வெர்ட் டு டெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும் நமக்கு. நம்ம அதுக்கு இந்த கன்வெர்ட் டு டெஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆர்எல்ஸ் நமக்கு வியூ டெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டெஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு நம்ம 3 டீடைல்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்ல செட் டெஸ்ட் டீடைல்ஸ், ட்ரிகர் அண்ட் பாத் கொடுக்க போறோம். என்னன்னா டெஸ்ட் நேம், என்ன நேம் அந்த டெஸ்ட் கேஸ்க்கு, அதுக்கப்புறம் ட்ரிகர், என்ன ட்ரிகர் ரெக்கார்டு, அப்புறம் பாத்து கொடுக்க போறோம். நெக்ஸ்ட் ஒரு ரெக்கார்டை செட் பண்ண போறோம் இந்த டெஸ்ட் கேஸ் ரன் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் அசர்ஷன், நம்மளுக்கு என்ன அசர்ஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம், evaluated by ட்ரூவா இல்ல இஃப் ஒன் கண்டிஷன் ஃபார் an assertion evaluates to be false and test run fail. இப்ப நம்ம ட்ரூ எக்ஸ்பெக்ட் பண்றோம், ஃபால்ஸ் ஆயிருந்தா இந்த டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆகும். நெக்ஸ்ட் ஃபெயிலியர் occur for an assertion during test run, custom failure message appear in the test run details. இது பார்க்கலாம். மிஷினுக்கு மூவ் ஆச்சுன்னா இந்த அக்கௌண்ட் அப்டேட் ஆகும். ஸோ நம்ம கன்வெர்ட் டு டெஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம 3 கொடுக்கணும். டெஸ்ட் டீடைல்ஸ், இனிஷியல் ட்ரிகர், அப்டேட் அண்ட் அசர்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து அப்டேட் ரெக்கார்ட் சக்சஸ்ஃபுல்லின்னு கொடுக்குறேன். அப்டேட் தான், ஸோ அப்டேட்டட்ல இருக்கும். நெக்ஸ்ட் ரெக்கார்ட் செலக்ட் பண்றேன். ஏஜ் கம்யூனிகேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல நம்ம ஸ்டேஜ் தான் அப்டேட் பண்ண போறோம். ஸ்டேஜ் இதை வந்து குவாலிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அசர்ஷன்ல இந்த அப்டேட் அக்கௌண்ட் டைப் விசிட் ஆச்சா அப்படின்னு செக் பண்றதுல ட்ரூ வச்சுக்கலாம். சேவ் கொடுக்குறேன். நான் ஒரு டெஸ்ட் கேஸ் சேவ் பண்ணிட்டேன். எடிட்ல போயிட்டு வியூ டெஸ்ட், இதுல நம்ம கிரியேட் பண்ண ஒரு டெஸ்ட் கேஸ் இருக்கு. இந்த டெஸ்ட் கேஸை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட அசர்ஷன் பாஸ்க்கு விசிட் ஆயிருக்கு. இங்க நம்ம அந்த டீடைல்ஸ்லாம் வந்து ஷோ பண்ணிக்கலாம். எல்லா எலமெண்ட்ஸோட டீடைல்ஸும் இங்க இருக்கும். இப்ப நம்ம இன்னொரு டெஸ்ட் கேஸ் கிரியேட் பண்ணலாம். வித் ஃபெயிலியர் கிளிக் பண்ணிட்டு அப்டேட் கொடுக்கலாம். அதே செலக்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணலாம். நான் ஸ்டேஜ் அப்டேட் பண்ணல, க்ளோஸ் டேட்டை 28க்கு அப்டேட் பண்றேன். பண்ணிட்டோம். அசர்ஷன்ல வந்து நான் சேவ் லாஸ்ட் விசிட்டர் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி சேவ் பண்ணிடுறேன். இப்போ வியூ டெஸ்ட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் நாட் அப்டேட் கிரியேட் பண்ண டெஸ்ட் கேஸை ரன் பண்றேன். இந்த ஃபெயிலியர் ஏன்னா நம்ம ஸ்டேஜை சேஞ்ச் பண்ணா மட்டும்தான் இது நடக்கும். நம்ம இது நடக்கணும்னு ட்ரூல வச்சிருக்கோம், பட் இது ஃபால்ஸ். அதனால இந்த டெஸ்ட் கேஸ் ஃபெயிலியர். நம்ம இப்படி ஈஸியா டெஸ்ட் கேஸ் போட்டு வச்சிட்டோம்னா ஈஸியாகவும் செக் பண்ணிக்கலாம். ப்ரிப்பரேஷன் லிங்க்ஸ்லாம் இருக்கு, இதெல்லாம் கூட்டு பண்ணி பாருங்க. ட்ரையல் ஹெட் லிங்க் இருக்கு, இதை யூஸ் பண்ணுங்க. நீங்க எந்த ஃப்ளோலாம் கிரியேட் பண்ணிருக்காங்களோ அந்த ஃப்ளோ எல்லாம் டீபக் பண்ணி பாருங்க. The question, can it debug flow though the flow is not activated? flow activate பண்ணலனாலும் நம்ம debug பண்ணலாம்.